Hello students, exercise 1.5 la question number 1 பார்க்கலாம் pa today. Using the function f and g given below, find f composition g and g composition f. Check whether f composition g equal to g composition f. ரைட், இப்போ வந்து எஃப் காம்போசிஷன் இது வந்து நம்ம டாபிக் என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் வந்து இதனுடைய டாபிக். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். சரியா, இதில் வந்து டோட்டலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 5 சப்டிவிஷன் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1 by 1 நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், f of x equal to x minus 6 g of x equal to x square. டு செக் நம்ம என்ன பண்ணணும்னா f composition g equal to g composition f calculate பண்ணணும். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா f composition g calculate பண்ணியிருக்கேன். அப்போது பாருங்கள் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு f of g of x, fக்கு அடுத்து g இருக்கு இல்லையா, அதனால் g of x உள்ளே போடணும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் பெராந்தசிஸ் சிம்பிள் போட்டங்காட்டிக்கு நான் வெளியில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டேன். சரியா, ரைட், எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ரைட், இப்போ இனி அடுத்தது என்னென்னா மறந்துடுங்க, இப்போ இதை மட்டும் போட்டு இதை ஞாபகம் வச்சுக்கேன். இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள். இங்கே அதை நான் பக்கத்தில் எழுதிட்டு இதை எழுத வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அதுக்காக போட்டிருக்கேன் பக்கத்தில் எக்ஸ் மைனஸ் 6. இப்போது இங்கே இருக்குல்லையா எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டுடணும், எக்ஸ் ஸ்கொயரை போட்டுடணும். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. அதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 6. அதை பக்கத்தில் எழுதிட்டு இங்கே எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அந்த எக்ஸுங்கிற இடத்துல போட்டுடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6ங்கிற இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 வரும். சரியா, அடுத்தது பாருங்கள் ஜி காம்போசிஷன் எஃப். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, எக்ஸ் மைனஸ் 6. சரியா, அப்போ பாருங்கள் டோட்டலாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எழுதியிருக்கேன். அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸுங்கிற இடத்துல இங்கே என்ன நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல போட்டுடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஸோ நாட் ஈக்குவல் டு. ரெண்டு சம் பாருங்கள் புரியும். சரியா, செகண்ட் பாருங்கள் அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. எஃப் காம்போசிஷன் ஜி பார்க்கலாமா. எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, 2/x. அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 2/x. இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து போடணும். அப்போ 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. புரிஞ்சுதா? எஃப் ஆஃப் அந்த ஜி ஆஃப் எக்ஸ், இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இங்கே ஜி ஆஃப் எக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்து அதை எப்படி எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதை வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் பக்கத்தில் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, எல்லா சம்லையுமே எக்ஸுன்னு இருக்கும். அந்த எக்ஸுங்கிற இடத்துல இங்கே என்ன கண்டுபிடிச்சி ப்ராக்கெட் போட்டிங்களோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். அப்போ 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ரைட், பாருங்கள் அடுத்தது என்னென்னா ஜி காம்போசிஷன் எஃப். ஜி காம்போசிஷன் எஃப் அப்படிங்கிறது என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2/x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா 2/x. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா சைடில் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன், 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கிடச்சதோ அதை எடுத்து எழுதிடணும். அப்போ 2/x தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக கிடச்சது. அப்போ 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இது சாதாரண சிம்பிளிஃபிகேஷன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் ஒரே மாதிரி இல்லை, ஸோ நாட் ஈக்குவல் டு. சரியா, சரி அடுத்தது பாருங்கள் தேர்ட் சம். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ். நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம போடுறோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன, 3 மைனஸ் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, 3 மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 6/3. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த வேல்யூவை கொண்டு வந்து அப்படியே போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. அப்போது உங்களுக்கு என்ன 3 + 6 என்ன வரும், 9 - x/3.
புரிஞ்சுதா? சரி, ஓகே. அதே மாதிரி பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப். ஜி காம்போசிஷன் எஃப் எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 6/3. அப்படி உங்களுக்கு பக்கத்தில் எழுதுறதுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயும் கூட எழுதிக்கலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3 மைனஸ் எக்ஸ். இந்த 3 மைனஸ் எக்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூ x plus 6/3. இப்போ cross multiply பண்ணுங்கள். 3 3s are 9 மைனஸ் உள்ள கொண்டு போங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6/3. 9 மைனஸ் 6 என்ன வரும்? 3. 3 மைனஸ் x/3 which is not equal to. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இங்கே 9 மைனஸ் x/3 இருக்குது, இங்கே 3 மைனஸ் x/3 இருக்குது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th sum. f of x equal to 3 plus x and g of x equal to x minus 4. அதே மாதிரி தான் f composition g equal to g composition f. இப்போ f composition g equal to f of g of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? x minus 4. இப்போ f of x நம்ம பார்க்கணும். நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் இல்லையா, நீங்கள் இங்கேயும் கூட எழுதிக்கோங்க. 3 plus x அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போது 3 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக மேலே இருக்கிறது எடுத்து எழுதணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் 4 எடுத்து எழுதணும். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இது எக்ஸ் மைனஸ் 4. 3 மைனஸ் 4 என்ன? -1. இங்கே எக்ஸ் மைனஸ் 1. புரிஞ்சுதுங்களாமா? ரைட். அடுத்தது பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3 ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன? ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்து எழுதிடணும். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸ், இங்கே இருக்கிற -4 அப்படியே. ஸோ 3 மைனஸ் 4 என்ன? -1. இது எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 1. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், 5th sum. f of x equal to 4x square minus 1. g of x equal to 1 plus x. அதே மாதிரி f composition g equal to g composition f. அப்போ f composition g equal to f of g of x. f of g of x. g of xங்கிறது என்ன சொல்லுங்கள்? g of x அப்படிங்கிறது இங்கே இருக்கிற 1 plus x. ஓகே. அடுத்தது பாருங்கள், f of x. f of x அப்படிங்கிறது என்னென்னா 4x square minus 1. நான் சைடில் எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக கீழே எழுதிட்டேன். இப்போ இங்கே x வந்துருச்சா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நீ முன்னாடி போட்டிருக்கே இல்லையா இந்த 1 plus x, அதை எடுத்து இங்கே போட்டுறணும். அப்போ 4 ஆஃப் 1 plus x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a plus b ஹோல் ஸ்கொயரில் பண்ணால் 1 plus x ஸ்கொயர் plus 2x minus 1. உள்ள கிராஸ் மல்டிப்ளை, 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 into x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். 4 2s are 8x. இந்த -1 as it is. இப்போ 4x ஸ்கொயர் plus 8x. 4 minus 1 is 3. ரைட். அதே மாதிரி g composition f. அப்போ g of f of x. g of f of x. அப்போ g of f of x என்ன? 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ g of x g of x நான் என்னென்னு போட்டிருக்கேன்னு பாருங்கள். சைடில் g of x என்ன இருக்குது? 1 plus x நான் சைடில் போட்டிருக்கேன், இங்கேயே போட்டுக்கோ 1 plus x. அப்போ 1 போட்டுட்டு இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? முந்தின இருக்கிற வேல்யூ எடுத்து போடணும். அப்போது 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடு. ஆன்சர் வந்து 4x ஸ்கொயர். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போ f காம்போசிஷன் g வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ நாட் ஈக்குவல் டு g காம்போசிஷன் f. சரியாம்மா? நீங்கள் என்ன இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும் அப்படின்னா, எந்த சம் நம்ம கேல்குலேட் பண்ணாலும் சரி, நீங்கள் இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். f of g of x. g of xங்கிற ஃபங்க்ஷன். அடுத்தது f of x. அது என்ன? அதை நான் கீழே எழுதிக்கோங்க. x மைனஸ் 6. இங்கே என்ன எக்ஸோ முந்தின இந்த f இதில் என்ன வருதோ அதை எடுத்து அந்த எக்ஸுங்கிற இடத்துல போட்டுடணும். புரிஞ்சுதுங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து இதே மாதிரி ஒவ்வொரு சம் 1க்கு 2 தடவை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப 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 ஈஸியான சம். ரொம்ப புரிஞ்சிடும். ஆனால் பார்க்குறக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். 2-3 தடவை வந்து ரிப்பீட்டடாக செஞ்சு பாருங்கம்மா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு போர்ஷனில் தான் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த 5 சப்டிவிஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.